எவ்வளவு பெரிய ஈவெண்ட் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு தான் மறு வேலையே பார்ப்போம் நம்மலாம். அது எவ்வளவு பெரிய ஈவெண்ட் ஆனாலும் சரி. வேல்பாரி 1,00,000 வெற்றி விழா அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ செலிபிரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள், டைரக்டர் சங்கர், அப்புறம் கோபிநாத், அது மாதிரி ஒரு ரோஹிணி நடிகை அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம், அந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்கோம். வீர யுக நாயகன் வேல்பாரி அவர் கூட ஒரு செல்ஃபி. ஆனால் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாவலுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்குலாம் வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உண்மையிலே பெரிய விஷயம். இப்போ இருக்க காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கணும். எங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் தானே இந்த காலத்து பிள்ளைங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து ஈவெண்ட் உள்ள எல்லாமே கவரேஜ் பண்ணியாச்சு. ஸோ வெளியே வந்து அப்படியே ஒரு இன்ஸ்டால யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, நிறைய பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் காமிச்சிருக்கேன். வேல்பாரி வெற்றி பெற்ற பெரும் விழா. இந்த வெற்றி விழா வந்து பாத்தீங்கன்னா கலைவாணம் அரங்கத்துல தான் நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம கிளம்பிட்டோம். மேல போயிட்டு இருக்காருல, அவர் வந்து ரொம்ப நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இது எப்படிமா இது பாஸ் வாங்கணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாரு. ஆமாங்க சார் எல்லாம் சொல்லியிருந்தேன். பாஸ் இல்லைன்னா உள்ளெல்லாம் விட மாட்டாங்க சொன்னாங்க. கடைசியில் அவர் சொன்னாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாரு. ஐயா அதை மின்னி சொல்லக்கூடாதானே, எங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடும். இது என்னன்னே தெரியல எனக்கு. ஒரு வியூ அப்படியே வந்தோம்னா சூப்பர் ஸ்டார் தெரியுதா.